தமிழ்நாடு முழுவதும் ஆடு மற்றும் நாட்டுக்கோழி இறைச்சிக்கு ஒரே விலையை நிர்ணயிக்க திட்டம். தினமும் விலை நிர்ணயிக்கும் வகையில் புதிய இணையதளத்தை உருவாக்க அரசு ஏற்பாடு. செல்போன் அழைப்பில் நாளை முதல் தினமும் இருமுறை மட்டுமே சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் டியூன் ஒலிக்கும். தொந்தரவாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து நடவடிக்கை. பாரதிய ஜனதாவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை. உயரக போதைப் பொருட்களை பயன்படுத்தும் அளவுக்கு உடல்நிலை இல்லை என்று கூறி மருத்துவ அறிக்கை தாக்கல். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனில் அளிக்கப்பட்ட வாட்ஸ்அப் தகவல்களை திரும்ப எடுத்து விசாரணை. கோட்வேர்டுக்கு அர்த்தம் என்ன என காவலர்கள் கேள்வி. நடிகர் கிருஷ்ணாவின் சென்னை பெசன்ட் நகர் வீட்டில் 2 மணி நேரம் சோதனை. பயன்படுத்திய மருந்துகளை எடுத்துச் சென்ற காவலர்கள். சர்வதேச விண்வெளி மையத்திற்கான பயணத்தின் போது நேரலையில் இணைந்த 4 வீரர்கள். திரில்லான அனுபவம் என இந்தியர் சுபான்ஷு சுக்லா நெகிழ்ச்சி. Been told that I have been sleeping a lot, which is a good sign. So, அன்புமணியை மன்னிப்பதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை என ராமதாஸ் பேட்டி. மூச்சு உள்ளவரை தானே கட்சியின் தலைவர் என்று மீண்டும் திட்டவட்டம். சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் அர்ச்சகர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் வழக்கு பதிவு. மது போதையில் 3 பேரும் சினிமா பாடலுக்கு ஆபாச நடனமாடிய வீடியோ வெளியான நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை. உடுமலைப்பேட்டை அருகே காரத்தொழுவு அரசு பள்ளியில் ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி கொல்ல முயன்ற போதை ஆசாமிகள். பள்ளி அருகே மது அருந்தியதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். 3 ஆண்டுகளுக்கு பின் முழு கொள்ளளவை எட்டிய தென்காசியில் உள்ள அடவி நயினார் கோவில் அணை. 150 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தெலுங்கானாவில் ரங்காரெட்டி மாவட்டத்தில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிய இளம்பெண் கைது செய்து காரை பறிமுதல் செய்த காவலர்கள். மும்பையிலிருந்து பாங்காக் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் கூடு கட்டியிருந்த பறவை பயணி கண்டுபிடித்த நிலையில் ஊழியர்கள் அகற்றியதை அடுத்து 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் பெய்த மழையால் 3 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 20 பேரை தேடும் பணி தீவிரம். கேரளாவின் வயநாட்டில் பெய்து வரும் கனமழையால் சூரல்மலை பகுதியில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். தேயிலை தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் 25 விழுக்காடு மின்கட்டணத்தை குறைக்க திட்டம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கையெழுத்திட மறுத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தீவிரவாதம் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை குறைத்து மதிப்பிட்டதால் முடிவு. அமெரிக்காவின் தாக்குதலில் அணுசக்தி மையங்கள் கடும் சேதம். முதல் முறையாக ஒப்புக்கொண்டது ஈரான்.
நடிகர் கிருஷ்ணாவிடம் 17 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் உயர் ரக போதைப் பொருட்களை பயன்படுத்தும் அளவுக்கு தனது உடல்நிலை இல்லை என்று அவர் மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத்துக்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக பிரதீப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இயக்குனர் விஷ்ணுவர்தனின் சகோதரரும் கழுகு பட நடிகருமான கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் கேரளாவில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் கிருஷ்ணா சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் ஆஜரானார். இந்நிலையில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவலர்கள் 17 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் போது தனக்கு இரைப்பை பிரச்சனை இருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல்களை கேட்டால் படபடப்பு ஏற்படும் என்றும் கிருஷ்ணா வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிந்தடிக் ட்ரக்ஸ் எனப்படும் உயர் ரக போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தும் அளவிற்கு தனது உடல்நிலை இல்லை என்று கிருஷ்ணா கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது வாக்குமூலத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மருத்துவ சான்றிதழ்களை கிருஷ்ணா தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் உரையாடல்களை கைப்பற்றிய காவலர்கள் அவரது நண்பர்கள் சிலரிடமும் தொலைபேசி மூலம் விசாரணை நடத்தியுள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் அவரது செல்போனில் இருந்து அடிக்கப்பட்ட குறுஞ்செய்திகளை மீட்டெடுத்த காவல்துறையினர் தனது நண்பர்கள் வட்டாரத்தில் சிலரிடம் கோட்வேர்டில் கிருஷ்ணா பேசியதை கண்டறிந்துள்ளனர். கோட்வேர்டுக்கான அர்த்தம் என்ன என்றும் அது போதைப்பொருள் தொடர்புடையதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கிருஷ்ணாவிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அவர் பயன்படுத்தும் மருந்துகளை கைப்பற்றிய காவலர்கள் ஆய்வுக்கு உட்படுத்த திட்டமிட்டுள்ளனர். மேலும் கிருஷ்ணா பயன்படுத்தும் காரிலும் காவலர்கள் சோதனை நடத்தினர். அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை தவறாக பயன்படுத்தும் பாரதிய ஜனதாவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் 517 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2026 மட்டுமன்றி 2031 திமுகவே ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். மக்களை பற்றி கவலைப்படாமல் பாஜகவும் அதிமுகவும் மதத்தை பற்றி கவலைப்படுவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து. மிஸ்டு கால் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண். தொடர்ந்து பேசியவர் கட்சியை பாஜகவிடம் அடமானம் வைத்த அதிமுகவினர் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க அனுமதிக்க கூடாது என்று கூறினார். தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க, அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக துரோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும். தமிழ்நாட்டு மக்களை மதம் மற்றும் சாதியால் பிளவுபடுத்த பாஜக முயற்சிப்பதாகவும் அதற்கு அதிமுக துணை போவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் திமுக கவனம் செலுத்துவதை மதவாத அரசியல் செய்பவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் மு க ஸ்டாலின் கூறினார். இந்நிகழ்ச்சியில் 174 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் 90 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 68 கோடி 76 லட்சம் ரூபாய் மதிப்பில் 60 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கான 5 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார்.